இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அங்கிள், அவங்க தான் என்னோட சித்தப்பா. மலேசியால இருந்து வந்திருக்காங்க. ஜனனி, சித்தப்பாவோட பேர் என்னமா? சித்தப்பா, நீங்களே சொல்லுங்க. ஐயா, மழை வர மாதிரி இருக்கு. வரட்டும். என்ன? ஜனனி வாசல்ல நிக்கிறா. நிக்கட்டும். ஏங்க, பாக்க பாவமா இருக்குங்க. சிவாவும் ஒன்னும் சொல்ல முடியாம இருக்கான். அவ சொன்னது என்ன சாதாரண பொய்யா? இத பாருங்க, அத பத்தி யாரும் இங்க பேச வேண்டாம். அப்பா, ஒரு முறை மன்னிச்சு விடலாம்லப்பா. போனா போது, பாவம். ஓட்டும். ஐயா, கொஞ்சம் மனசு இறங்குங்க. ராசு, அந்த பாவம் எதுக்கு? விட்டு தொலைடா. அண்ணே, என்ன இருந்தாலும் அந்த ஜனனிக்கு இவ்ளோ திமிரெல்லாம் இருக்க கூடாதுன்னு. ஆமாண்ணே, நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன் வான்னு கூப்பிட்டா அவ என்ன சொல்றா தெரியுமா? ராசு அம்பளும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நான் உள்ள வருவேன்னு சொல்றா. ஆமா ஆமா மாமா, சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படிலாம் அவ சொல்ல மாட்டானே. அப்போ அம்மா போய் சொல்றாங்களா? போங்க, நீங்களே போய் கேளுங்க. என்ன சொன்னா அவ? யார் என்ன இழுத்து வாசல்ல விட்டாங்களோ அவங்களே வந்து மன்னிப்பு கேட்டு உள்ள கூட்டிட்டு போகணும்னு சொல்றா. நீங்க போய் ஜனனி கிட்ட மன்னிப்பு கேட்டு உள்ள கூட்டிட்டு வரணுமா? என்ன ஒரு அநியாயம்! ஏன் புள்ள அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அவள என்ன பண்றன்னு பாரு. சொல்றத கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்றத கேளுங்க. நீ தள்ளு. ஊருக்கு பஞ்சாயத்து பண்றவன் என் புள்ள. அவனை பார்த்து மன்னிப்பு கேட்க சொல்றியா? உன்ன இருமா. அம்மா, நீ அமைதியா உள்ள போமா. உள்ள போன்னு சொல்றல. அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. அவளை போ சொல்லுங்க. மலேசியாவுக்கு போ சொல்லுங்க. ஐயா, கொஞ்சம் பொறுமையா. நீ பேசாம போயிடு. இதுக்கு மேல என்ன இருக்கு? எதுவும் இல்ல. முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் சொன்னதை செஞ்சாகணும். சூப்பர், இது அப்படியே மெயின்டைன் பண்ணு. கண்டிப்பா அண்ணனே வந்து உன்கிட்ட சாரி கேட்பாரு. இப்படியே உள்ள வராம நீ வெளியவே நிக்கணும், சரியா? அப்புறம் அண்ணனுக்கு ஊர்ல மரியாதை போயிடும்னு அவரே வந்து உன்னை கண்டிப்பா கூப்பிடுவாரு. என்ன, சரியா? நல்லா என்ஜாய் பண்றால. நல்ல சளி புடிச்சு சாக போறா. ஆமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காமா? நடந்தா நல்லா இருக்கும். மாத்த, ரம்யா, அக்கா இவங்க 3 பேரும் இவளோட இன்னசென்ஸை பயன்படுத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. நல்ல
நல்லது எது கெட்டது எது தப்பானவங்க யாரு நல்லவங்க யாருன்னு அவளுக்கு தெரியல. சொல்லி கொடுத்தாலும் அவளுக்கு புரியல. ஜனனி என்ன மட்டுமே நம்பி வந்தவன். எல்லாத்துக்கும் மேல ஜனனியால இந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாருமே முக்கியம் துளசி. விரல நீட்டி யார் முக்கியம்னு என்னால சொல்ல முடியாது. என்னால ஜனனியை தண்டிக்கவும் முடியல, அவளோட தண்டனையை பார்த்து ரசிக்கவும் முடியல. என்னால முடிஞ்சது இதான். நானும் மழையில நனையிறேன். அதுல ஒரு நிம்மதி, ஒரு ஆறுதல், அவ்வளவுதான். சிவா, நீங்க உள்ள போங்க. முதல்ல ஜனனி உள்ள வருவாங்க, நீங்க போங்க. வேண்டாம் துளசி, ஜனனிக்காக நீ அப்பா கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்க வேண்டாம். நான் வாங்காத கெட்ட பேரே இல்ல சிவா. என்ன அவமானமும் பட்டாச்சு, எனக்கு அதெல்லாம் பழகிடுச்சு. இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. நீங்க உள்ள போங்க, ஜனனியை நான் கூட்டிட்டு வரேன். ஜனனி வருவா. இங்க பாரு, நீ தேவையில்லாம இந்த ஜனனியை உள்ள கூட்டிட்டு போய் அண்ணன் கிட்ட கெட்ட பேர் வாங்காத. ரொம்ப தேங்க்ஸ். இப்ப எதுக்கு தேங்க்ஸ்? நான் கெட்ட பேர் வாங்க கூடாதுன்னு உங்களுக்கு நல்ல மனசு இருக்குல்ல, அதுக்காக தான் சொன்னேன். இட்ஸ் ஓகே. நைட்டு யாரோ ஒருத்தன் என் ரூமுக்கு வந்தான்னு ஐயாவை நம்ப வைக்க ஆம்பளை வேஷம் போட்டதை விட இது ஒன்றும் பெரிய கெட்ட பேர் இல்ல. முதல்ல அமைதியா போங்க. அது முடிஞ்சு போச்சு. இத பாரு, நான் மறுபடியும் உனக்காக தான் சொல்றேன் துளசி. தேவை இல்லாம இந்த விஷயத்துல அவகிட்ட ஏதாவது பேசி அண்ணகிட்ட சிக்கிக்காத. அப்புறம் நீயும் வெளியில நிக்க வேண்டியது இருக்கும் சொல்லிட்ட. நீங்களே உள்ள இருக்கும்போது நான் எதுக்கு வெளியே போகணும்? உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. ஏய் ஏய், துளசி ஜனனிய உள்ள கூட்டிட்டு போயிடுவாலும். பார்க்கலாம். அந்த ஜனனி சரியான ஒரு முட்டாளு. கண்டிப்பா அவ துளசி கூட உள்ள போக மாட்டா. அண்ணனை மன்னிப்பு கேட்க சொல்லுவா, வேணா பாரு. துளசி கண்டிப்பா இதுல டென்ஷன் ஆவா. வெயிட் பண்ணி பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஜனனி, ஏய் ஜனனி, உள்ள வா. விடு. அம்பலா அங்கிள் இன்னும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கல. நான் எப்படி உள்ள வர முடியும்? என்ன இவளுக வேலைதானா? அம்பலா அங்கிள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நான் உள்ள வர முடியும். நீ என்ன பைத்தியமா? ஐயா யாரு? அவர் எவ்வளவு பெரிய மனுஷன். அவர் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, அவர்தான் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அவர் முதல்ல என்ன தப்பு பண்ணாரு ஜனனி? ஏன் உனக்கு தெரியாதா? இந்தா உள்ள வா. தோ மழையில என்ன இழுத்து கொண்டு வந்து விட்டாருல்ல. அவர் மன்னிப்பு கேட்காம வீட்டுக்குள்ள வந்தா எனக்கு என்ன மரியாதை? எனக்கும் தன்மானம் இருக்கு.